இப்போ நம்ம பார்க்குறது ரெட்மி நோட் 9 பேட்ரி. கஸ்டமர் சைட்லேருந்து கம்ப்ளைண்ட் என்னென்னா, ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது சடனாக ஆஃப் ஆகுது, கால் வந்தால் ஆஃப் ஆகுது, இல்லை ஏதாவது மியூசிக் ப்ளே பண்ணால் இல்லை சவுண்ட் அந்த மாதிரி எது வந்தாலும் ஆஃப் ஆகிடுது. பட் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணால் எந்த பிரச்சனையும் இல்லை. பேட்ரி ஒரு டைமும் ஒரு மாதிரி பர்சன்டேஜ் காட்டுதுன்னு சொல்கிறாங்க. இது பேட்ரி மாற்றினாலே சரியாயிடும். பட் நம்ம பேட்ரி மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. பேட்ரி சப்போஸ் பல்ஜ் ஆகாமல் இருந்துச்சுன்னா, இப்போ பார்க்குறது தான் பேட்டரியோட பிஎம்எஸ், பேட்ரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இதை மாற்றினாலே சரியாயிடும். அதில் இப்போ பார்த்தது தான் ஃப்யூஸு. அந்த ஃப்யூஸ் வீக்கானால் தான் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். மேக்ஸிமம் ரெட்மி ஃபோன்ஸ்லேயும் ரேராக விவோ ஃபோன்லேயும் வரும். இந்த ஃப்யூஸை எடுத்துகிட்டு அதை டைரக்ட் பண்ணிட்டாலே ரெடி ஆகிடும். இது ஃப்யூஸ் வச்சுருக்கிறது ஒரு சேஃப்டி பர்பஸ்க்கு தான். ஆனால் அதை டைரக்ட் பண்ணுறதுனால ஏதாவது பிரச்சனை வருமானு கேட்டால் கண்டிப்பாக பிரச்சனை வரும் தான். அப்புறம் ஏன் இதை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா, இது பிஎம்எஸ்ஸை பொறுத்தவரை ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் ஆச்சுன்னா அதுவே பவரை கட் ஆஃப் பண்ணிடும். அதனால் இதில் பிரச்சனை கிடையாது. அதனால் இதில் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த கம்ப்ளைண்ட் மேக்ஸிமம் ஒரிஜினல் பேட்டரிக்கு மட்டும் தான் வரும். அதில் தான் ஃப்யூஸ் வச்சுருப்பாங்க. நீங்கள் பேட்ரி சப்போஸ் மாற்றிருந்தீங்கன்னா அதில் ஃப்யூஸ்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதனால் அதில் அந்த கம்ப்ளைண்ட் வராது. பேட்ரி பல்ஜ் ஆகாமல் இருந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா அது இந்த ஃப்யூஸை மட்டும் டைரக்ட் பண்ணாலே சரியாயிடும். நீங்கள் அதிகமாக செலவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ ஃப்யூஸை டைரக்ட் பண்ணியாச்சு. இனி ஃபோனில் போட்டு செக் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ப்ராப்பராக சீல் பண்ணிடணும். ஏன்னா இது பேட்ரி ஃபுல் பவரில் இருக்கும். அதனால அதில் சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஆனால் எல்லா ஃபோனும் இதுக்காக ரீஸ்டார்ட் ஆகிறதில்ல. இன்னும் நிறைய ரீஸ்டார்ட்டுக்கு நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது. இந்த கம்ப்ளைண்ட்டை சார்ஜ் போட்டால் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஆனால் ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா அந்த சார்ஜ் போட்டிங்கனாலும் ஆஃப் ஆக தான் செய்யும். வீக் ஆகும்போது அந்த ப்ராப்ளம் வரும். மேக்ஸிமம் ஃபோன் வாங்கி 1 இயர் தாண்டினதுலேருந்து ரெட்மியில் மோஸ்ட்லி இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வரும். இப்போ வர மாடலுங்களுக்கு அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இல்லை. இந்த கம்ப்ளைண்ட்டு காமனாக ரெட்மி நோட் 7லேருந்து ஆரம்பித்து 11 வரை இருக்குது. அதுக்கு மேலே இன்னும் இந்த கம்ப்ளைண்ட்லாம் அதிகமாக பார்க்கல. இப்போ வர மாடலுங்களுக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இதுவரை அட்டன் பண்ணல. ரெட்மி சைட்லேருந்து அவங்க எப்படியும் அதை அப்டேட் பண்ணியிருப்பாங்க. இந்த சர்க்கியூட்டை தூக்கிட்டு வேறு மாதிரி நியூ மாடல் பண்ணியிருக்கணும். ஏதாவது வந்துச்சுன்னா அப்டேட் பண்ணுறேன். ஓகே, ஃபோன் சக்ஸஸ்ஃபுல்லி ஆன் ஆகிடுச்சு. சாம்சங்லேயும் ரீஸ்டார்ட் கம்ப்ளைண்ட்லாம் வரும். ஆனால் சாம்சங்கில் பிஎம்எஸ் கம்ப்ளைண்ட் வராது, போர்டு கம்ப்ளைண்ட் தான் வரும். அதனால் அந்த கம்ப்ளைண்ட்டும் இதையும் ஒன்றாக்கிக்காதீங்க.